ஹலோ. இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு 2 டேஸ் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு போக முடியல. அந்த வாரத்தில் 2 டேஸ் வந்து எங்களால் டிக்கெட் புக் பண்ண முடியல. ஸோ சனிக்கிழமை அன்னைக்கு தான் நாங்கள் போனோம். சனிக்கிழமை அன்னைக்கு எங்கள் வீட்டில் கூட எங்கள் பேரண்ட்ஸோடு கூட்டிகிட்டு போயிருந்தோம். ரொம்ப என்ஜாய் பண்ணி படம் பார்த்தாங்க. பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு போகிறதுல ஒரு சந்தோஷம். அவங்க இந்த மாதிரி தேட்ரு இப்போ இருக்கிற அந்த என்ஜாய்மெண்ட்லாம் அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்காது இல்லையா? அப்போது அதனால் எங்கள் அம்மா இந்த தேட்டருக்கு வந்து எங்களை கூட்டிகிட்டு போய் படம் பார்த்த காலம் போய் இன்றைக்கி நான் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போய் படம் பார்க்குற ஒரு காலம் வந்துடுச்சு. என் பொண்ணு இருக்க வயசில் நானும் வந்து எங்கள் அம்மாவை அடம் பிடிச்சி இந்த மாதிரி படத்துக்கு போகணுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனதெல்லாம் உண்டு. இன்றைக்கி அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறதுலேருந்து அவங்கள பத்திரமா கூட்டிகிட்டு வர்றது, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கும் போது உண்மையுமே ரொம்ப மைண்டுக்கு ரிலாக்ஸாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. படம் இன்னும் பார்க்காம நிறைய பேர் இருக்கீங்கன்னா சீக்கிரம் போய் பாருங்கள். படத்தை பற்றி ரிவ்யூலாம் நாங்கள் எதுவும் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அது ஆக்சுவலாக எப்படி போயிட்டுருக்குன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். சவுண்ட் எஃபெக்ட்லாம் சும்மா சொல்லவே முடியாதுங்க. பெஸ்ட்டு இந்த தேட்ரு. நீங்கள் பெரம்பலூரில் வந்து படம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ராம் தேட்டருக்குள்ள வந்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். தேட்டருக்கு வந்தாவே பசங்களுக்கு ஐஸ்கிரீம் தான். பாருங்க அங்கே ஐஸ்கிரீம் எப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்கன்னு. அவ்வளோ கோல்டு இருக்குது. ஏசியில் உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் தான் வேணுமோ. இது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்த vlog. சண்டே வந்து ஒரு ஷாப்பிங்காக போயிருந்தோம். நாங்கள் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு குழந்தைங்களை வெளில கூப்பிட்டு போகிறதுனால அவங்களுக்கு ஒரே சந்தோஷம்தான். ரொம்ப ஜாலியாக கிளம்புனாங்க. ட்ரிச்சி தான் பக்கத்தில் எங்களுக்கு, அதனால ட்ரிச்சி தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் உள்ளே போனது சென்னை சில்க்ஸ் தான் போனோம். ரொம்ப சீக்கிரம் போயிட்டோம் போல இருக்குது. கடையில் கூட்டமே இல்லை. என்னடா இவ்வளோ பெரிய கடையில் யாருக்குமே இல்லையே அப்படின்ற மாதிரி நினச்சேன். இப்போ தான் நிறைய பேர் ட்ரெஸ்ஸு கடை ஓப்பன் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி பெரிய கடையில் யாரும் வரதில்லை போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக போயிட்டோம் போல இருக்குது. ஒரு 9:30க்கெலாம் கடை திறந்தோடனே உள்ளே போயிட்டோம். கலெக்ஷன்ஸு நல்லா தான் இருந்தது. பட்டு நான் நினைக்கிற மாதிரி எனக்கு கிடைக்கல. ஸோ நல்லா பார்த்துட்டு சாரீஸ் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு பசங்களுக்கு ட்ரெஸ் பார்த்தோம். பட்டு சாட்டிஸ்ஃபையாக இல்லை. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் அங்கே நாங்கள் எடுக்கலை. அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். பசங்களுக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப குழப்பமாக இருந்தது. அப்புறம் ரேட்டும் நமக்கு ஒன்றும் ஒத்து வராதனால அப்படியே எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சரி வேறு எதாவது பார்க்கலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோவா எனக்கு பிடிக்காதுங்க. அப்புறம் சரி மாடர்னாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுலேயும் ஒன்றும் எனக்கு பிடிச்ச மாதிரி தெரியல. ஸோ அப்படியே பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு கடையில் பார்த்தோம். ரொம்ப நாள் ஆச்சு சென்னை சில்க்ஸ் வந்து. அதனால் அது பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் இப்போ நான் இருக்க சைஸுக்கு இதை நான் போட்டேன்னா வச்சுக்கோங்க, என்னை கிண்டல் பண்ணுறதுக்கு வெளியில் இருந்து ஆள்லாம் வரணும்னு அவசியமே இல்லை.
ஸோ பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன். நம்மளும் வீட்டில் சென்னைக்கு தான் பண்ண போகிறோன்னு தெரியல. பண்ணுறேன் 4 நாளைக்கு பண்ணுறது, அப்புறம் விட்டுறது, இப்படி தாங்க போயிட்டுருக்கு. சொல்கிறாங்கல்ல, அது என்னை ஃபாலோ பண்ணல அப்படின்ட்டு, அதனால் அன்ஃபாலோ பண்ணிடுறேன். அது மாதிரி டயட் வந்து நான் ஃபாலோ பண்ண முடியவே மாட்டேங்குது. இடையில தடங்கள் மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்துடுது. அப்புறம் அப்படியே இந்த ஜுவல் கலெக்ஷன் பார்க்கலான்ட்டு வந்தாங்க. 2 செட்டு பிடிச்சிருந்துச்சி, வாங்கலான்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். திரும்ப கொஞ்ச நேரத்தில் எப்படி தான் அந்த மனசு மாறிச்சின்னு தெரில, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வச்சுட்டு கிளம்பிட்டேன். கலெக்ஷன்ஸ் எல்லாம் அந்த பிளாக் கலர் இதில் போட்டிருக்கும் போது பார்த்தா அவ்வளோ எடுப்பாக அழகாக இருந்தது. நமக்கு போட்டு பார்த்தா அது அந்தளவுக்கு தெரியல. 2 நெக்லஸ் போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் திடீர்னு வேணான்னு மனசு மாதிரி வச்சுட்டு கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக இது ஏன் எடுக்கல நான் மனசு மாறினேன்னா, இதே மாதிரி ஒரு பீஸ் நான் எடுத்திருக்கேங்க. எங்கே எடுத்தேன்னா சரவணா ஸ்டோர் சென்னையில் எடுத்தேன். எல்லாமே இந்த கவரில் இருந்து தான் எடுத்து போட்டிருக்காங்கன்னு பார்த்த உடனே இதை தான் வாங்கணுமா அப்படின்ட்டு எனக்கு அப்படியே மைண்ட் மாறிடுச்சுங்க. இந்த யானை இருக்குது பார்த்திங்களா, இது என் பெரிய பொண்ணு 5 வயசாக இருக்கும்போது அங்கே நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். இப்போ அவளும் இவ்வளோ பெரிய பொண்ணாயிட்டா. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் கடைக்கு இப்போது அதிகமாக எங்களால் வர முடியல. அப்போ அடிக்கடி வருவோம். இப்போ அடுத்து என் சின்ன பொண்ணு நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்கோம். அப்புறம் காட்டன் சாரீஸ்லாம் பார்த்தோம், அது நல்லா இருந்தது. அந்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சி. சாரீஸ் மட்டும் எடுத்தேன் நான். நம்ம ஒரு பக்கம் சாரீ எடுத்துகிட்ருக்கோம், இவங்க ஒரு பக்கம் ஜாலியாக பசங்க விளாண்டுட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாங்க. அது வரைக்கும் ஹாப்பி.
ஆக்சுவலாக இங்கே பில்லிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு கூப்பன் ஒன்று கொடுத்தாங்க. இந்த அந்த கூப்பன். இது வந்து ஒண்டர்லா போகிறதுக்கான டிக்கெட். சப்போஸ் நீங்கள் போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு டிக்கெட்டுக்கு 4 பேர் போகலான்னு சொன்னாங்க. இந்த ஆடி சேலுங்கிறதுனால இந்த ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் அந்த டிக்கெட்டு கேட்டு வாங்கிக்கோங்க. நம்ம தனியாக பிளான் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறது வேறு. இந்த மாதிரி டிக்கெட்டாக கொடுக்கும்போது நம்ம அதுக்காக ஒரு நாள் பிளான் பண்ணி போவோம்ல, அங்கே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ அதனால் சப்போஸ் யாராவது போகிறீங்க, சென்னை சில்க்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிக்கெட்டு மறக்காமல் வாங்கிட்டு ஒண்டர்லா போய்ட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. நாங்களும் போக போகிறோம். ஃபைனலாக ஓரளவுக்கு எல்லாமே எடுத்துட்டோம். அதுக்கிடையில் இவங்க ஒரு சின்னவருக்கு பசி வந்துச்சு. அப்படியே வாழைப்பழம் ஊற்றிட்டு அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அடுத்த கடைக்கு வந்துட்டோம். அடுத்து வந்து சாரதாஸ் தான் போகிறோம். சாரதாஸ் ஓரளவுக்கு நம்ம வீட்டில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். போயிட்டு ஃபேமிலி பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஒரே நாள் எல்லா இடத்துக்கும் போனால் அதுவும் அப்புறம் இங்கே அங்கேயே ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பிஸ்கட்ஸு எல்லோட்டில் செஞ்சது. அந்த பிஸ்கட் நல்லா இருந்துச்சு. இல்லை நான் பிஸ்கட்லாம் வந்து மேக்ஸிமம் கொடுக்க மாட்டேன். பட் இது மில்லட்டில் செஞ்சது அப்படின்றதுனால கொடுத்தேன். இது வந்து சாரதாஸில் நாங்கள் ஒரு பக்கம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். குட்டீஸ்லாம் சேர்ந்துட்டு வீட்டில் விளையாடுற மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணி ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு ஜாலியாக இருந்தாங்க. அப்புறம் சாரதாஸில் இன்னொரு கேம் ஒன்று, அது வீடியோவாக எடுக்க முடியல ஆக்சுவலாக. அதுக்குள்ளே எங்கள் மொபைலில் சார்ஜெலாம் போயிடுச்சு. சாரதாஸ் ஆடி சேல்னு சொல்லிவிட்டு நம்ம அங்கே வாங்குகிற பில்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக கார் பார்க்கிங்கில் தான் அது வச்சுருக்காங்க. சப்போஸ் நீங்கள் போனீங்க, கார் பார்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நாங்கள் போன அன்றைக்கி நடந்தது. பட் இப்போ நடக்குதா என்னென்னு தெரியல. நடக்கும் தான் நினைக்கிறேன். அது ஒரு கண்டெஸ்ட் போயிட்டு இருந்துச்சு. அப்போது விளையாடுவோம் பார்த்தீங்களா, கில்லி, அந்த கேம் வந்து வச்சுருந்தாங்க. எங்கள் வீட்டில் அவர் வந்து நல்லாவே விளையாடுவார். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்ஸ்லாம் கொடுத்து 500 ரூபாய்க்கு ஒரு சான்ஸ்ன்னு நினைக்கிறேன். 500 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாவே ஒரு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் அத்தனை பில்லுக்கும் அவ்வளோ சான்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதில் வின் பண்ண ப்ரைஸ் தான் இந்த கிஃப்ட்டு. ஒரே ஷாட்லேயே வின் பண்ணிட்டாப்புல. ஒரு 1700 ஒர்த்துள்ள பெட்ஷீட்டு வித் பில்லோ கவர். நல்லா இருந்தது. நல்ல மெட்டீரியல் நல்லா இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நல்லா லென்த்து பரவாயில்ல. நம்ம இவ்வளோ தூரம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி, நம்மளை பூஸ்டப் பண்ணுற மாதிரி கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஏதாவது கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு, அதனால் ஒரு கடாய் அந்த மாதிரி ஏதாவது நம்ம மைண்டில் என்ன ஓடும், லேடிஸ்க்கு ஏதாவது பாத்திரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்படி தான் நினச்சிட்டு வந்தேன். வீட்டில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். பெட்ஷீட்டும் பில்லோ கவரும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லாவே இருந்தது. அது ஒரு ஹாப்பினஸ் தான். இந்த காலத்தில் அந்த கேம்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. இப்போல்லாம் பசங்க நிறைய பேர் இதெல்லாம் விளையாடுறதில்ல இல்லையா. அது இந்த கோழி குண்டு அடிக்கிறது, பம்பரம், இந்த மாதிரி விளையாட்டுலாம் இப்போ சுத்தமாகவே யாரும் விளையாடுறதில்ல. ரொம்ப நாள் ஆச்சு, அடிப்போமா இல்லையா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசித்தாங்க. பட் நல்லா விளையாண்டாங்க. வீடியோ பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன்.